நம்ம பார்க்க போறது வந்து வேப்பம்பூ வச்சு ஒரு காரக்குழம்பு, இல்ல புளிக்குழம்பு எப்படி வேணாலும் சொல்லலாம். வேப்பம்பூ வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வயிறு உப்புசமா இருந்தாலோ, வயிறு மந்தமா இருந்தாலோ, ஒரு மாரி அன்ஈஸியா இருக்கிற சமயத்துல நீங்க வந்து இந்த வேப்பம்பூவ ஜஸ்ட் நெய்ல வறுத்துட்டு, சாதத்துல பெசஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாருக்கும். இல்லையா, நீங்க வந்து வெறுமனே வறுத்து வச்சுட்டு, தயிர் சாதத்துல தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லாருக்கும். ஸோ எப்படி வேணாலும் நம்ம சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம வந்து வேப்பம்பூ ரசம்லாம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து வேப்பம்பூல காரக்குழம்பு எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரசிக்க ருசிக்க ப்ரோகிராம்ல நெறைய பேர் கலந்துக்கணும்னு கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்து, என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டா ஜெயா டிவிக்கு உங்க ஃபோன் நம்பரோட எழுதி அனுப்புங்க. இப்போ நம்ம வந்து வேப்பம்பூ காரக்குழம்பு பண்றதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. வேப்பம்பூ காரக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: வேப்பம்பூ 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 4 நம்பர், புளி சிறிய நெல்லிக்காய் அளவு, வரமிளகாய் 1, நறுக்கிய சின்ன வெங்காயம் 1 கப், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், தனியா பொடி 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் சிறிய துண்டு, கருவேப்பிலை சிறிதளவு, மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. வேப்பம்பூ காரக்குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்றதுங்கிறத பார்த்துடலாம் நாம. ஃபர்ஸ்ட் வந்து நல்லெண்ணெய் விட்டுப்போம். அது கொஞ்சம் காயட்டும். இந்த வேப்பம்பூ வந்து அந்த சீசன்ல நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். வேப்ப மரம் இருக்கு இல்லையா? அதுக்கு கீழ நல்லா வெள்ள துணி போட்டுட்டீங்கன்னா, அதிலேயே அந்த பூவெல்லாம் உதிர்ந்துரும். அதுக்கப்புறம் அத நல்லா டஸ்ட் எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி எடுத்துட்டு, தண்ணீல ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா, நல்லா மோர நல்லா சிலிப்பிட்டு, அதில கொஞ்சம் உப்பும், பெருங்காயமும் போட்டு நல்லா சிலிப்பிடுங்க. அதில வந்து இந்த வேப்பம்பூவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா 2, 3 நாள் நல்லா காய வச்சு எடுத்துட்டீங்கன்னா, அதில உப்பு இறங்கியிருக்கும், அந்த பெருங்காயம் வாசனை இருக்குமா, ரொம்பவே நல்லா டேஸ்ட்டா இருக்கும். எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருக்கும். நல்லெண்ணெயில தான் பண்ணணும். அதான் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். எப்பயுமே எந்த மருந்து பொருளுமே வந்து நல்லெண்ணெய் தான் அதுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய். நம்ம வந்து இன்னைக்கு நல்லெண்ணெயில பண்ணலாம். வந்து கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் வெந்தயம், ஒரே ஒரு வரமிளகா, கடலைப்பருப்பு, அப்புறம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. அதே மாதிரி சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். அதனால சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு. பூண்டு வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பூண்டை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்து வேண்டாம். இது கூடவே பூண்டையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி. வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வேப்பம்பூ யூஸ் பண்ணி வந்து அங்காய பொடின்னு பண்ணுவோம். அதாவது நம்ம சுண்டைக்காய், அதெல்லாம் சுண்டைக்காய், அப்புறம் மணத்தக்காளிக்காய் வத்தல் இதெல்லாம் சேர்த்து, இந்த வேப்பம்பூலாம் சேர்த்து நம்ம வந்து அங்காய பொடின்னு பண்ணுவோம். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் அங்காய பொடி, அரைச்சூர்ன பொடி, இதெல்லாம் நீங்கள் வீட்டில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. டக்குன்னு ஒரு கேஸ் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது, சாப்பிட்டது செரிக்காத மாதிரி இருக்குது, இங்கே ஒரு எரிச்சல் வரும் இல்லையா, நெஞ்சு எரிச்சல்லாம், அந்த மாதிரி சமயத்துலலாம் நீங்கள் நான் அஷ்டச்சூர்ண பொடியை வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு வார்ம் வாட்டர் ஒரு 1/2 டம்ளர் குடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு வந்து ஒரு ஏப்பம் வரும், சரியாகவே போயிடும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி பொடியெல்லாம் நீங்கள் வந்து டெய்லியே பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அது யாரும் பண்ணுறது இல்லையா? ஆனால் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வேப்பம்பூ கிடைச்சா எல்லா இடத்துலையும் கிடைக்குது. வேப்ப மரம் எங்கே வேணாலும் இருக்குது. கூடிய மட்டும் அந்த வேப்ப மரத்தில் ஒரு 4 பூ பறித்து கொண்டு வந்தாவது நீங்கள் வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, அதை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது உடம்புக்கு நல்லது. அவ்வளோதான். கசப்பாக இருந்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நீங்கள் இந்த மாதிரி மோரெல்லாம் போட்டு காய வச்சு எடுத்து நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது கசப்பே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. பாருங்க, வெங்காயம் வதங்கியிருக்கு. இதுக்கு இன்னைக்கு சாம்பார் பொடி போடுறேன் நான். நீங்கள் சாம்பார் பொடி இருந்தால் அது போடலாம், இல்லைன்னா குழம்பு மிளகா பொடி, அதுவும் இல்லைன்னா வத்த குழம்பு பொடி நம்ம அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் தனியா பொடி ஒரே ஒரு டீஸ்பூன். ஜஸ்ட் ஒரு பெரட்டிடுவோம். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். வேப்பம்பூ முதல்ல நீங்க வறுத்து இந்த புளியோடலாம் அப்படி சேர்த்து கொதிக்க வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப கசப்பு தன்மை ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அது லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்க்கணும்.
தேவையான உப்பையும் போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணியும் விட்டுருவோம். இப்ப இந்த பக்கம் இது நல்லா கொதிக்கட்டும். அது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து வேப்பம்பூவை நல்லெண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. எப்பயுமே சொல்ற மாதிரி நம்ம வந்து அந்த புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்காக கொஞ்சமா வெல்லம் சேர்க்க போறோம். இது வந்து டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக கொதிக்கட்டும். இந்த வேப்பம்பூ வந்து வயிறு சம்பந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1 டம்ளர் தண்ணியில கொஞ்சமா ஒரு வேப்பம்பூ 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த 1 டம்ளர் வந்து ஒரு 1/2 டம்ளர் ஆனதுக்கு அப்புறமா அத நல்லா வடிகட்டிட்டு, இத காலையிலயும் சாயந்திரமா நீங்க வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, வயிறு வந்து சரியாயிடும். ஒரு 3 நாளைக்கு அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருந்தது அப்படின்னா சரியாயிடும். குழந்தைங்களுக்கு குடுக்குற மாரி இருந்ததுன்னா, ஒரே ஒரு வேளை கொஞ்சமா குடுத்தா போதும். ரொம்ப கிடையாது. நீங்க அந்த 1/2 டம்ளர் ஆகுது இல்லையா? அதுலேருந்து காலுக்கு கொஞ்சமா குடுத்தீங்கனாலே போதும். குழந்தைங்களுக்கு குடுக்கிறதா இருந்தா மட்டும் ஒரு வேளை குடுத்தா போதும். இது வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும், வயிறு சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் டக்குன்னு சரியா போயிடும். இந்த காஞ்ச வேப்பம்பூன்னு இல்ல, சீசன்ல தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா வேப்பம்பூ கிடைக்கும். ஸோ காஞ்சது வந்து நமக்கு வருஷம் பூராவே இருக்கும். அதனால நீங்க எது கிடைக்குதோ அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நீங்க வேப்பம்பூ யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பக்கம் நல்லா கொதிக்குதா? இந்த பக்கம் என்ன பண்ண போறோம்னா, வேப்பம்பூவ வறுத்துட்டு நம்ம சேர்க்க போறோம். நான் சொன்ன மாதிரி எந்த மெடிசன், எந்த மருந்து சம்மந்தமான எந்த விஷயம் நம்ம பண்றதா இருந்தாலுமே, ஒண்ணு நெய் யூஸ் பண்ணணும். இல்லன்னா வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நம்ம இன்னைக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றோம். இதுக்கு நெய்ய விட நல்லெண்ணெய் ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். இப்ப நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த அளவு குழம்புக்கு வந்து நல்ல ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு நீங்க வேப்பம்பூ போட்டா போதும். வேப்பம்பூ வந்து ரொம்ப தீயவும் வறுக்கக்கூடாது. அதுக்காக அது வறுபடாமயும் இருக்கக்கூடாது. வறுபடாம இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு கசப்பு தன்மை தெரியும். நல்லா வறுபட்டா தான் நல்லாருக்கும். ஆனா தீஞ்சிடக்கூடாது. நீங்க அத வறுக்கும் போதே ஒரு நல்ல வாசனை வரும். இந்த மாதிரி வறுத்து வச்சுட்டு, இதுலயே நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் உப்பையும் போட்டுட்டு, சாதத்த போட்டு மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பாருங்க. நல்லா வறுபட்டுருச்சா? இப்ப ஆஃப் பண்ணிடுறேன். இப்ப இத நம்ம இந்த குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதான். நம்மளுடைய வேப்பம்பூ காரக்குழம்பு ரெடி. இத நல்ல சுட சாதத்துல நல்லெண்ணெய் விட்டு பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். ரொம்பவே பிரமாதமா இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் போட்ட கறி, இல்லன்னா வந்து சுட்ட அப்பளம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இல்ல கூட்டு, இல்ல காரக்கறி எது தொட்டுன்னு சாப்பிட்டாலுமே ரொம்பவே நல்லாருக்கும். இப்ப இத பிளேட்டிங் பண்ணிடுவோம் நம்ம.